கனடாவுக்கு வந்த புதுசில் இது என்னடா எல்லாத்தையும் ஃப்ரீசரில் போட்டு வச்சுருக்காங்க, உள்ள கிராசரி கீசரி எல்லாமே ஃப்ரீசரில் இருக்கே அப்படின்ற மாதிரி இருந்தது. இப்போ ஒன்றும் இல்லை, நீங்கள் அவ்வளோலாம் ஆச்சரியப்பட தேவையில்லை, இங்கே வந்து பாருங்கள் அப்படின்ற மாதிரி நம்ம ஊர் இட்லியாக இருக்கட்டும் வடையாக இருக்கட்டும் எல்லாம் ஃப்ரீசருக்கு வந்துருச்சு. ஆமாங்க, இது எல்லாமே ஃப்ரோசன் இட்லி அண்ட் ஃப்ரோசன் வடை. இந்த இட்லியில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 27 இட்லி இருந்தது. அது வந்து ஒரு 7 பாயிண்ட் சம்திங் இருந்தது. அண்ட் தென் வடை பார்த்திங்கன்னா 30 வடை ஃபார் $10 இருந்தது. அண்ட் பின்னாடியே இதை எப்படி குக் பண்ணலாம், அதாவது இதை எப்படி சூடு பண்ணலாம் அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருந்தாங்க. இந்த வடை மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு 4 விதமாக சூடு பண்ணலான்னு போட்டிருந்தாங்க. திரும்ப எண்ணெய் சட்டிலேயே போடுறது அண்ட் தென் மைக்ரோவேவ் பண்ணுறது, இந்த மாதிரி ஒரு 4 விதமாக போட்டிருந்தாங்க. எனக்கு எப்போயுமே இந்த பேக்ட் ஃபுட்டு வாங்குறதுல ஒரு பெரிய இன்ட்ரெஸ்ட் இருக்காது. பிகாஸ் நம்ம வீட்டில் பண்ணால் மறுநாளே கெட்டு போயிடுது. அது பேக் பண்ணி வைக்கும்போது அப்போ உள்ளே என்னெல்லாம் ஆட் பண்ணியிருப்பாங்க, அந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸ் அப்படிங்கிறது மண்டையில் ஓடிட்டே இருக்கும். அதனால் மோஸ்ட்லி நான் வீட்டுக்கு வாங்க மாட்டேன். ரொம்ப ரேராக ஏதாவது நம்மளால் பண்ண முடியாத எது இருந்ததுன்னா நான் ஒரு தடவை வாங்கி ட்ரை பண்ணுவேன், அவ்வளோதான். நம்ம பண்ணுற ஒரே வேலையே இந்த இட்லி சுடுறது தான். அதை வாங்கிட்டு போனால் அப்போ நம்மளை வேலையை விட்டு தூக்கிடுவாங்க, அதாவது அம்மாங்கிற வேலையை விட்டு. அதனால் நான் அதை வாங்கலை. அதுக்கு முதல்ல இந்த மேங்கோ ஸ்டிக் ரைஸ் இருந்தது, அதனால் அதை எடுத்துட்டேன். பிகாஸ் எனக்கு இது பண்ண தெரியாது.